அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில் கடைபிடிச்ச ஒழுக்கங்கள் தான் இது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றும் போது அல்லாஹு தஆலா உங்கள் வீடுகளில் பரக்கத்தை பொழிவான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சு மறக்காம கடைபிடியுங்க. வரப்போற ரமலான் மாசத்துல அதிகப்படியான நன்மைகளை செய்ய இன்னையில இருந்தே இந்த விஷயங்களை நீங்க கடைபிடியுங்க. எப்போல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள நுழையிறீங்களோ அப்போல்லாம் பிஸ்மில்லா ஓதி அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு 3 முறை சூரா இஹ்லாஸ ஓதி, அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத்னு துவங்குற சூறாவை ஓதி நுழையணும். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹு தஆலா அந்த வீட்டுல பரக்கத்தை அதிகரிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போதும் உணவருந்தும் போதும் பிஸ்மில்லா சொல்லி இருக்கிறதா நிறைய ஹதீஸுகள்ல நம்மளால பார்க்க முடியும். அதே போல நம்ம வீட்டுக்குள்ள பரக்கத்தோட மலக்குகள் வரணும்னா பெண்கள் எல்லா நேரமும் தலைமுடிய மறைத்த நிலையில இருக்கணும். வீட்டில் யாருமே இல்லைனாலும் கூட நம்ம தலையில எப்போதுமே ஷால் போட்டு தான் இருக்கணும். அப்போதான் வீட்டுக்குள்ள பரக்கத்தோட மலக்குமார்கள் வருவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள எப்போதுமே உருவப்படங்களை தொங்க விடக்கூடாது. இது மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள நுழைவதை தடுக்கக்கூடிய ஒண்ணுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல நம்ம கதவுகளை மூடும் போதும் லைட்டை ஆஃப் பண்ணும் போதும் பிஸ்மில்லா சொல்லி பண்ணுங்க. இப்படி நாம செய்யறதுனால அல்லாஹு தஆலா நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். அதே போல ஆண்களும் சரி பெண்களும் சரி வீட்டுக்குள்ள சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்ளணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. நம்ம தொழுது முடிச்ச உடனே அந்த முசல்லால இருந்து எந்திரிக்காம கொஞ்ச நேரம் அந்த முசல்லால உட்கார்ந்து அல்லாஹு தஆலாவை நினைவு கூர்ந்து திக்ர்களை அதிகப்படுத்துங்க. அதே போல உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க வீண்விரயம் செய்யாதீங்க. அல்லாஹு தஆலா வீண்விரயம் செய்யறவங்களை முற்றிலுமா வெறுக்குறான்னு குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால வீட்டுக்கு தேவையற்ற பொருட்களை வாங்கி வைக்கிறதும் அளவில்லாம அதிகப்படியா சமைக்கிறதையும் முற்றிலுமா தவிர்த்திருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் பரக்கத்தை அருள் புரிவானாக. ஆமீன்.